அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பில் 5வது அலகு ஆயத்தொலை வடிவியல். ஆயத்தொலை வடிவியல் இந்த வார்த்தையிலே தெரியுது. ஆயத்தொலை அப்படின்னு என்னப்பா, எக்ஸ் ஆயத்தொலைவு ஒய் ஆயத்தொலைவு குறித்த படிப்பு. அப்போ அந்த எக்ஸ் அச்சு ஒய் அச்சுனால என்னப்பா வந்துடும், நம்ம கிராஃப் தாளில் குறிக்கக்கூடிய அந்த வரிசை ஜோடிகளின் புள்ளிகள் வந்துடும். வரிசை ஜோடி அது வந்துடும். அதாவது காமனாக நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் கமா ஒய், x1 கமா ஒய், இப்படி ஒரு வரிசை ஜோடி கிடச்சிடும். இதை நம்ம 9ஆம் வகுப்பில் பார்த்ததை கொஞ்சம் நினைவு கூறுவோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 9ஆம் வகுப்பில் ஆயத்தொலை வடிவியல் சம்மந்தமாக பார்த்த ஃபார்முலாஸ், அப்புறமா இப்போ 10ஆம் வகுப்பில் தேவைப்படுற ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரீகால் பண்ணுவோம் 9th படித்ததை. ஃபஸ்ட்டு ஒன், இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஸோ 2 புள்ளிகள் இருக்குன்னா அந்த இடைப்பட்ட தொலைவு இந்த இருக்கு இல்லையா, இந்த அளவு தான் என்னது தொலைவு அப்படின்னு நம்ம கணிதத்தில் சொல்கிறோம். அதற்கு ஃபார்முலா என்னது, ax1 y1 இது bx2 y2 இரு புள்ளிகள் எடுத்துக்கிட்டோன்னா அந்த தொலைவோட ஃபார்முலா வந்து d ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், அதனால தான் டிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். வெறும் இதுக்கு வந்து யூனிட் என்னப்பா, அலகுகள் என்ன வருதோ அது. ஏன்னா நம்ம சென்டிமீட்டர் மீட்டர்னு பார்த்துருப்போம், இங்கே எக்ஸ் அச்சு ஒய் அச்சுங்கிறனால அலகுகள்னு போடணும். அடுத்து ஒரு கோட்டு துண்டின் நடுப்புள்ளின்னு என்னப்பா, அந்த கோட்டு துண்டை 2 சரி பாதியாக, அதாவது ஏஎம் ஈக்குவல் டு எம்பி அப்படி சரி பாதியாக பிரிக்கிறது தான் என்னப்பா நடுப்புள்ளி. அதற்கு ஃபார்முலா என்ன, x1 ப்ளஸ் x2 பை 2 கமா y1 ப்ளஸ் y2 பை 2. இதுவும் எப்படி தான் இருக்கும், எல்லாமே ஆன்சர் வரிசை ஜோடிகளில் இருக்கும். அடுத்து உட்புறமாக பிரிக்கிறது, இதுக்கு பேர் தான் பிரிவு சூத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். சரிசமமாக பிரித்தா அதுக்கு பேர் நடுப்புள்ளி. கொஞ்சம் வேறு விதத்தில் ஒரு ரேஷியோ இஸ்ட்டு எம் இஸ்ட்டு என் அப்படிங்கிற விகிதத்தில் பிரிக்குது. இங்கே வந்து எப்படிப்பா இருக்கும், சரிசமம்னா இங்கே 2ன்னா இங்கே 2 மடங்கு, 3 மடங்குனா 3 மடங்கு, அந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். இங்கே எம் இஸ்ட்டு என் மதிப்பில் பிரிக்குதுன்னா அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், இந்த புள்ளி தான் என்னது 2 பங்காக பிரிக்குது. எம் இஸ்ட்டு என் ரேஷியோவில் இந்த ஏபிங்கிற கூட்டத்துண்டை அதற்கு உட்புறமாக பிரிக்குது இந்த பி. அதற்கு ஃபார்முலா பாருங்கள், இப்படி கிராஸாக ஞாபகம் வச்சுக்கணும். இங்கேருந்து இந்த சைடு வரும், அடுத்து இங்கேருந்து இங்கே வரும். mx2 ப்ளஸ் nx1. ஏன்னா இருக்கிற நம்பர் ஃபுல்லாக என்னப்பா எக்ஸை குறிக்கும், அடுத்து இருக்கிற நம்பர் ஃபுல்லாக என்னப்பா ஒய்யை குறிக்கும். பை எம் ப்ளஸ் என் கமா my2 ப்ளஸ் ny1 பை எம் ப்ளஸ் என். இதே வெளிப்புறமாக பிரிக்கணும்னா இங்கே என்னப்பா வந்துடும், மைனஸ் குறி வந்துடும். இதுதான் என்னது நம்ம அடிப்படையாக பார்த்த 3 ஃபார்முலா கோட்டு துண்டை வச்சு 9ஆம் வகுப்பில். முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் ஜீன் குறிப்பிடுவோம். ஏற்கனவே நம்ம இப்போ வந்து என்ன சொல்கிறது, 9ஆம் வகுப்பில் நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க நடுக்கோட்டு மையம். அதற்கு ஃபார்முலா முக்கோணனால என்னப்பா 3 முனைப்புள்ளிகள், அந்த 3 முனைப்புள்ளிகளில் x1 y1 x2 y2 x3 y3ன்னு எடுத்துக்கிட்டால் ஃபார்முலா என்னது, x1 ப்ளஸ் x2 பை x3 பை 3 கமா y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 பை 3. 3 எக்ஸ் அச்சு ஆயத்தொலைவுகளை கூட்டி 3ஆல் வகுக்கணும். அதே மாதிரி ஒய் ஆயத்தொலைவுகளை கூட்டி 3ஆல் வகுக்கணும். இதுவும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா கடைசி என்ன கிடைக்கும், ஒரு எக்ஸ் கம்மா ஒய் அப்படிங்கிற ஒரு வரிசை ஜோடியில் கிடைக்கும். இப்போ 10ஆம் வகுப்புக்குரிய ஃபார்முலாஸ்க்கு வருவோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா, முக்கோணத்தின் பரப்பு 3 புள்ளிகள் இருக்கும். முக்கோணம்னு இப்போ ஏபிசி x1 y1 x2 y2 x3 y3ன்னு இருக்கும். ஃபார்முலா பாருங்கள், ½ இன்ட்டு x1 பெருக்கல் y2 மைனஸ் y3 ப்ளஸ் x2 பெருக்கல் y3 மைனஸ் y1 ப்ளஸ் x3 பெருக்கல் y1 மைனஸ் y2. சதுர அலகுகள், ஏன்னா பரப்புனாலும் என்னப்பா சதுர அலகுகள். மற்றொரு வடிவம் தான் இந்த குறுக்கல் பெருக்கல் முறை. x1 y1 ½ பெருக்கல் x1 y1 x2 y2 x3 y3. திரும்ப என்ன எழுதணும், x1 y1 எழுதணும். மேலிருந்து கீழே x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1 ஹோல் மைனஸ் ரெண்டாவதுலேருந்து ஆரம்பிங்க, x2 y1 x3 y2 x1 y3 பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும்ப்பா, சுருக்கமாக ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு கோடமைந்த புள்ளிகள். எப்போ ஒரு 2 புள்ளி இருக்குது அப்படின்னா அந்த புள்ளி வந்து இந்த 2 தளத்தை விட்டு வேறு எங்கேயாவது இருந்தால் நமக்கு முக்கோணம் ஃபார்ம் ஆகும். எங்கேயும் இல்லாமல் இந்த கோட்டில் இருந்தால் என்னப்பா ஃபார்ம் ஆகும், ஒரு கோடமைந்த புள்ளிகள் உருவாகும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னப்பா, முக்கோணத்தின் பரப்பு 0ன்னு வந்தால் அந்த 3 புள்ளிகளும் ஒரு கோட்டில் அமைந்தவை. இல்லைன்னா ஃபார்முலா பாருங்கள், இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எப்படி எழுதணும்னு பாருங்கள், xy ப்ளஸ் xy ப்ளஸ் xy
ஈக்குவல் டு xy ப்ளஸ் xy ப்ளஸ் xyன்னு போடுங்க. 3 புள்ளிகள் ஆரம்பிங்க. 1 2 1 2 2 3 3 1 புரியுதா? இப்போ எப்படி எழுதணும்னு 1 2 2 3 3 1 இது ஒவ்வொன்றையும் திருப்பி போடுங்க. இந்த பக்கம் 1 2 எப்படி திருப்பி போட்டுறணும்? இங்கே 2 இங்கே 1 இங்கே 2 3 போட்டிருக்கோமா? இங்கே 3 இங்கே 2 இங்கே என்ன போட்டிருக்கோம்? 3 1 அதை இங்கே 1 3ன்னு போடுங்க. நமக்கு ஃபார்முலா கிடச்சிரும். சரியா? எப்போவுமே என்னப்பா 1 2 3 1 2 போட்டோம், அடுத்து 2 3 அடுத்து 3 1 அதை இங்கே ஒவ்வொன்றிலையும் மாற்றி போட்டோம்னா நமக்கு அந்த ஃபார்முலா கிடச்சிரும். இதுதான் என்னப்பா ஒரு கோணமைந்த புள்ளிகள். முக்கோணத்தின் பரப்பை கண்டுபிடிங்க. 0 வந்தாலும் அந்த 3 புள்ளி ஒரு கோணமைந்தவை. இல்லைன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா சமமாக வந்துச்சு 2 பக்கம்னா அது ஒரு கோணமைந்த புள்ளிகள். ஸோ இது வந்து எளிமையான ஃபார்முலாஸு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கோணத்தின் பரப்பு ஒரு கோணமைந்த புள்ளிகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. முன்னாடி உள்ளதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. எங்கேயாவது ஏதாவது 5 மார்க்கில் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்து உள்ள ஃபார்முலாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.